தேர்ட் டேர்ம் ட்ரிபிள்இல முதல் சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி. இதில் முதல் யூனிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டிசி சர்க்யூட்ஸ் இருக்குது. இன்றைக்கி மாடல் 1 பார்க்க போகிறோம். முதல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது, கூலும்ஸ் லா அடுத்து பார்க்கணும். அப்புறம் ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த செஷனோட ரீகேப், இந்த செஷனில் என்னென்ன பார்த்தோங்கிற ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு அடுத்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதோட இந்த செஷன் முடிஞ்சிடும். செஷனுக்குள்ளே போகலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன? ஸ்டடி ஆஃப் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். சார்ஜஸ் நிலையாக இருக்கிறப்ப அதோட தன்மைகள் என்ன, அதை பற்றி படிக்கிறதா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சார்ஜஸ் ரெண்டு வகைப்படும், ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். இந்த உலகமே அணுக்களால் ஆனதான். இப்படி ஒவ்வொரு ஆட்டத்துக்குள்ளேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது புரோட்டானை குறிக்கும், நெகட்டிவ் சார்ஜுங்கிறது எலக்ட்ரானை குறிக்கும். சரியா? இப்போ இந்த காப்பருங்கிற வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காப்பருங்கிற ஆட்டத்துக்குள்ள 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த காப்பர் ஆட்டத்துக்குள்ள இந்த மாதிரி தானே இருக்கும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கு, 4 ஆர்பிட் இருக்கும். 1 2 3 4 இப்படி அந்த காப்பர் ஆட்டத்துக்கு 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 29 எலக்ட்ரானுமே அப்படியே இருந்துச்சு, அந்த ஆட்டத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் செட் டு பி நியூட்ரல் ஆட்டம் ஆர் நியூட்ரல் பாடி. எப்படி சார்ஜ்டு பாடி உருவாக்குறது, எப்படி அந்த காப்பர் ஆட்டத்தை சார்ஜ்டு ஆட்டமாக மாற்றுறது அப்படின்னா, அந்த ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 29 எலக்ட்ரான்ஸில் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்தால் கூட இட் இஸ் செட் டு பி சார்ஜ்டு பாடி ஆர் சார்ஜ்டு ஆட்டம். ஏன் அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எலக்ட்ரான் எப்போ வெளியே வருதோ அப்போ தான் அந்த கரண்ட்டுங்கிற மிகப்பெரிய விஷயம் உருவாகுது. அந்த கரண்ட்டுங்கிற விஷயமே பிறக்கிறதுக்கான அடிப்படை காரணமே இந்த எலக்ட்ரான் வெளியே வரனால தான். இப்போ ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காப்பர் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுன்னா அந்த ஆட்டம் சார்ஜ்டு பாடியாக மாறும், சார்ஜ்டு ஆட்டமாக மாறும். அப்படித்தான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் உருவாகுது. சரி, அப்போது ஒரு ஆட்டத்தை எப்படி சார்ஜ்டு ஆட்டமாக மாற்றுறது, இப்படி சார்ஜ்டு பாடிஸ் உருவாகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளையில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு பார்ப்போம். ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கோங்க, ஒரு சில்க் துணி எடுத்துக்கோங்க, பட்டு துணி. அந்த கிளாஸ் ராடையும் இந்த பட்டு துணியையும் நல்லா ரப் பண்ணுங்க, உரசுங்க. ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கணும், அதனால தான் அந்த பட்டு துணின்னு சொல்கிறோம். இந்த கிளாஸ் ராடையும் பட்டு துணியும் நல்லா ரப் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் ராட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியாக மாறும். பாசிட்டிவ் சார்ஜ் பாடினா என்ன அர்த்தம்? அந்த கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகி எங்கே போகும்? பட்டு துணியில் போய் உட்காரும். அந்த கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகி பட்டு துணியில் போய் உட்காந்துக்கிடுது. அப்போ இந்த கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ்டு பாடியாகவும் இந்த பட்டு துணி சில்க்கு நெகட்டிவ் சார்ஜ்டு பாடியாகவும் மாறும். ஏன்னா கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் பட்டு துணிக்கு போகுது. எலக்ட்ரான்ஸுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ்டு பாடி. அந்த நெகட்டிவ் சார்ஜ்டு பாடி பட்டு துணிக்கு போகிறனால அந்த பட்டு துணி நெகட்டிவ் சார்ஜ்டு பாடியாகவும் இந்த கிளாஸ் ராடில் நெகட்டிவ்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சார்ஜஸை கண்ணால் பார்க்க முடியாது, உணர முடியும். இப்போ அந்த கிளாஸ் ராட் நிறைய எலக்ட்ரான்ஸை இழந்திருக்கும். அப்படி அந்த இழந்த கிளாஸ் ராடை, பாசிட்டிவ் சார்ஜ்டு கிளாஸ் ராடை ஒரு சின்ன பேப்பர் துண்டுக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த பேப்பர் துண்டு கிளாஸ் ராடை நோக்கி வரும். அப்படி வந்துச்சுன்னா அங்கே சார்ஜஸ்
இந்த சார்ஜஸ் உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். இந்த கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ்டு பாடி அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். சரியா? இப்படித்தான் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஏன்னா கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு எலக்ட்ரானை நெகட்டிவ் சார்ஜ் பாடினும் புரோட்டானை பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி, இதை பற்றி இந்த சார்ஜஸை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சரியா? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பேசிக் டேர்ம்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரு கண்டக்டர் இருக்குது, அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க. இப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப இந்த கண்டக்டரை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். இது நம்மளால் உணர முடியும். உதாரணத்துக்கு தெருக்களெல்லாம் ஹை டென்ஷன் லைன் போகுது, பெரிய டவர் மூலியமாக அந்த எலக்ட்ரிக் லைன் போகுது இல்லையா? அந்த ஹை டென்ஷன் லைனில் ஏதாச்சும் பறவை உட்காந்து நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது, பறவை உட்காராது. நம்ம தெருக்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வயரில் பறவை உட்காரும். அந்த வயரை சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது கம்மியாக இருக்கும். ஹை டென்ஷன் லைனில் அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அது பக்கத்தில் போனாலே ஷாக் அடிக்கும். அதனால பறவை போய் அந்த லைனில் போய் உட்கார முடியாது. அப்போ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, உணர முடியும். the area around the current carrying conductor in which the force is acting, இதை தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதை தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். சரியா? இந்த ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த கோடு கூட போட்டிருக்கோம் இல்லையா, அதை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது imaginary lines used to represent electric force in the electric field is called electric flux. Imaginary lines used to represent electric force in the electric field is called electric flux. இதைத்தான் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கற்பனை கூட தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதோட யூனிட்டு கூலும், இதோட சிம்பல் psi. அடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஒரு மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கோ அதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட யூனிட்டு கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டரில் எவ்வளோ கூலும் இருக்கும், எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும், சார்ஜோட யூனிட் கூலும். சரியா? அடுத்த டேர்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணிங்கன்னா இந்த சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. amount of force acting on the unit positive charge placed in the electric field, இதான் electric field intensity. இதோட யூனிட்டு நியூட்டன் பெர் கூலும் சொல்லலாம், இன்னொன்று வோல்ட் பெர் மீட்டர்னு சொல்லலாம். சரியா? அடுத்த டேர்ம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது வேற, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுங்கிறது வேற. The potential at any point in an electric field is the amount of work done in bringing a charge of 1 coulomb of positive charge to that point against the electric field. இது சிம்பிளாகவும் சொல்லலாம், amount of charges placed at a point. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே எவ்வளோ சார்ஜஸை பிளேஸ் பண்ண முடியும் அதான் பொட்டன்ஷியல். இந்த பாயிண்டில் எவ்வளோ சார்ஜஸை பிளேஸ் பண்ண முடியுமோ அதான் இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல். இப்போ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் பிளேஸ்ட் அட் எ பாயிண்ட் இஸ் கால்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பாயிண்ட். இந்த பாயிண்டில் எவ்வளோ சார்ஜஸை பிளேஸ் பண்ண முடியுமோ தட் இஸ் தி பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பாயிண்ட்.
சரியா? இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேற, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது வேற. இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட் ஜூல் பெர் கூலும். ஜூல் பெர் கூலும் இதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட். சரியா? அடுத்து கூலும்ஸ் லா, முக்கியமான லா. இப்போ இந்த சார்ஜஸ் சொல்றோம் இல்லையா, இட் மே பி பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜஸுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை இருக்கு அப்படின்னு சொன்னது கூலும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். இந்த கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அதான் பார்க்க போகிறோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கு மத்தியில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னார். இன்கேஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் அங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஆப்போசிட் சார்ஜஸில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் லைக் சார்ஜஸில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும் அப்படிங்கிறத அந்த கூலுங்கிற சயின்டிஸ்ட் தான் சொன்னார். சரியா? அதை எக்ஸ்பெரிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி நிரூபணம் பண்ணியிருக்காரு இந்த கூலுங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு. ரெண்டு சார்ஜஸ்க்கு மத்தியில் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார். அதை நிரூபணம் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் பயன்படுத்தினார். இந்த டயக்ராம் நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா, சோர்ஸ் புக் இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து எடுத்திருக்கேன். இது 1935 இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் இந்த புக்கை படித்து பாருங்கள். 1935 இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் இந்த டயக்ராம் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் கூலும் பயன்படுத்தி ரெண்டு சார்ஜஸ்க்கு மத்தியில் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார். சரியா? ரெண்டு சார்ஜஸ்க்கு மத்தியில் ஃபோர்ஸ் இருக்குங்கிறத மட்டும் சொல்லலை, எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தினார். இதுதான் டயல். இது ஒரு சார்ஜு, இது இன்னொரு சார்ஜு, இது கவுண்டர் வெயிட்டு. அப்போ இந்த சார்ஜை, இந்த ஒரு சார்ஜை இன்னொரு சார்ஜ் பக்கத்தில் கொண்டு வர்றப்ப ஃபோர்ஸ் உருவாகுது. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சார். இந்த டயலை கண்டுபிடிச்சார். இந்த ஒரு சார்ஜ் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுதோ இல்லை அட்ராக்ட் ஆகுதோ இந்த டயல் அது காமிச்சு கொடுக்கும். இந்த டயலில் எவ்வளோ ஃபோர்ஸ் உருவாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த சார்ஜ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி கூலும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இதை மேத்தமெட்டிக்கல் ரீதியாகவும் நம்ம பார்ப்போம். அதான் நம்மளோட தியரியில் இருக்குது. அக்கார்டிங் டு திஸ் லா, the electrostatic force between two point charges is directly proportional to the product of their magnitude. இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், inversely proportional to the square of distance between their centers and their medium. இப்போ Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜும் Q2 அப்படிங்கிற ஒரு சார்ஜும் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜுக்கு மத்தியில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இதான் அந்த கூலும்ஸ் லால நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த ரெண்டு சார்ஜுமே இந்த Q1 அப்படிங்கிற சார்ஜும் Q2ங்கிற சார்ஜும் D அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகி இருக்கு. இது என்ன மீடியமோ அதை பொறுத்து இந்த ஃபோர்ஸ் மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. Q1க்கும் Q2க்கும் இடையில என்ன மீடியம் இருக்குது, தண்ணி இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், லிக்யூட் இருக்கலாம், எனிதிங். அது என்ன மீடியத்தை பொறுத்தோ இந்த ஃபோர்ஸ் மாறுபடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இந்த ரெண்டுத்துக்கும் Q1க்கும் Q2க்கும் இடையில எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கூலும்ஸ் லா. சரியா? எதை பொறுத்து இருக்கும்? Q1 அண்ட் Q2 இதோட ப்ராடக்டை பொறுத்தும், Q1 அண்ட் Q2ங்கிற ப்ராடக்டை பொறுத்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ். அந்த D அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீனும் அண்ட் தேர் மீடியம். இந்த 4π ε0 இருக்கு இல்லையா, இந்த 4π d ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா.
இந்த சார்ஜுங்கிறது ஸ்பியர் ஷேப்பில் தானே இருக்குது. இந்த Q1ங்கிற சார்ஜும் Q2ங்கிற சார்ஜும் ஸ்பியர் ஷேப்பில் தானே இருக்குது. இந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா தான் 4πd². இந்த ε0 பெர்மிட்டிவிட்டியை குறிக்குது. ε0ங்கிறது அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி, εrங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இந்த ε0 அப்படிங்கிற அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. 8.854 × 10⁻12 farad per meter. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் இன்கேஸ் ஏராக இருந்துச்சுன்னா, Q1க்கும் Q2க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மீடியம் ஏராக இருந்துச்சுன்னா εr = 1. சரியா? இந்த 1/4πε0ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. 4πக்கு 3.14 ε0க்கு இந்த வேல்யூ போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை இந்த ஃபோர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா F = Q1 Q2 / 4πε0 d² அப்படிங்கிற ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இது ஒரு மீடியத்துக்காக. இது என்ன மீடியம் இருக்கோ அதை பொறுத்து இந்த εr மாறுபடும். இந்த εrங்கிறது மீடியத்தை பொறுத்து மாறுபடும். இது எந்த மீடியமாக இருந்தாலும் இது பொருந்தும். இன்கேஸ் இந்த மீடியம் ஏராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அப்போ ரெண்டு சார்ஜஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுதான் கூலும்ஸ் லா. ரைட்டா? அடுத்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பை வில்லியம் ஹைத் அப்படிங்கிற ஒரு புக்கும், எ சோர்ஸ் புக் இன் ஃபிசிக்ஸ் பை வில்லியம் ஃப்ரான்சிஸ் மேகி அப்படிங்கிற இந்த ரெண்டு புக்கிலும் ரொம்ப போதுமான அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு ரீகேப் பண்ணுவோம். முதல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்னங்கிறத பார்த்தோம். சார்ஜஸ் அட் ரெஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷனில் படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அடுத்து கூலும்ஸ்லாம் பார்த்தோம். ரெண்டு சார்ஜஸ் மத்தியில் ஃபோர்ஸ் இருக்குங்கிறதையும் சொன்னார். ரெண்டு சார்ஜஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதான் அந்த கூலும்ஸ்லாம் சொல்கிறது. அடுத்த செஷனில் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் பார்ப்போம். இதோட இந்த மாடல் முடியுது. தேங்க்யூ.